வரைக்கும் நம்ம வண்டி செக் ஆகல. என்னால பூண்டு ஓட்டினதே இல்லை. ஆமா, ஃப்ரீயா இருக்கிற ரோட்ல நான் ஓட்ட மாட்டேன். ஃப்ரீயா இருக்கிற ரோட்லயே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போவோம். இங்க பாரு, இங்க பாரு அஸ்மா. இங்க நீ இருக்க, ஓகேவா? இங்க இல்ல, இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தாங்க, இப்போ இங்க இல்ல. ஆனா இங்க இருக்க, அங்க இல்ல, இங்க இருக்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ நம்ம இப்படி ஃப்ரண்ட்ல போனாக்கா பேரிகேட்ல போலீஸ் நிற்பாங்க, பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் பேச ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ்லேயே போவோம். அப்ப கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிட்ட தான் டிவி இருக்குல்ல. டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டேரிங். நான் பாத்துக்கிறேன். பாரு அஸ்மா, நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். கம்முன்னா இருக்க, நீ வாயை மூட்டு மட்டும். Hey buddies, welcome to Black Bees Vlog. நீ சொல்லு. தரமான ஒரு பிராங்க் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம். அரிஷ்மா வச்சு பிராங்க் பண்ணிட்டு கூட்டு வந்து இப்ப சொல்றீங்க. சில மணி நேரத்துக்கு முன் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி என்னை மீறி அப்படியே தூங்க போன மாதிரி போயிட்டேன். இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கா? தண்ணி கொடு. தண்ணி சும்மா கேரா இருக்கு, என்னன்னு தெரியல திடீர்னு. இருக்கு அந்த மாதிரி ஆனதே இல்லை, திடீர்னு ஒரு மாதிரி இருக்கு. ஃபோன் வந்துட்டு இருந்தா அப்படிதா? உங்கள் வீடு சேர்ந்துதான். யார் கூட சேர்ந்தா? நான் வீட்டுக்கு போய் 10 மணி நேரம் தூங்குவேன். இந்த மாதிரி தலை சுத்துது எனக்கு. அப்புறம் தூக்கம் இல்லை. டவல் இருந்தா அது விட. டவல் டிஷ்யூ எடுத்து கொடுக்கலாம். இந்த டவல் இருக்கு, டவலே போடலாம். என்னாச்சுன்னே தெரியல, ஓட்டு வந்து திடீர்னு அப்படியே ஒரு பிளிங்க். திடீர்னு ஒரு மாதிரி பிளிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பவர் சைட், இப்போ பவர் கிளாஸ்லாம் போட்டோம்னாக்கா ஒரு மாதிரி மிங்கம் தெரியுமா? லைட்லாம் இப்படி பெருசா ஐயோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கு நீயே ரெண்டா தெரியல. இந்த பக்கம் ஒன்று தெரியுது. ரெண்டா இருக்கான். ரெண்டு தான். 4 பேர் அங்கே இருக்குமா முன்னாடி? 4 பேர் 5 பேர் போகிற காரில் 8 பேர் 10 பேர் மாதிரி தெரியுமா? இப்போது ஸ்டேரிங்கே வந்து இங்கே ஒரு ஸ்டேரிங் இருக்கா, இதுக்கு மேலே ஒரு லைன் ஒன்று வருது. இப்போ நான் இங்கே பிடிக்கிறதா தண்ணி குச்சோன்னே எனக்கு இன்னும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை பிரியாணி ஏதாவது பண்ணுதா? ஒருவேளை அது ஏதோ பண்ணுதா? என்னது? கேக்கு. என்ன கேக்கு? கேக் என்னடா பண்ணுது? ப்ளம் கேக்கு. ப்ளம் கேக் தானே? அது ப்ளம் கேக் இல்லை, ரம் கேக்கு. ரம் கேக் கிடையாது, ப்ளம் கேக் கிடையாது, ரம் கேக்கு. அதில் ஆளுக்கு கலந்துருப்பாங்க. ஆமா, நானா ஒண்ணு சாப்பிட்டாச்சுமா, 10 சாப்பிட்டாரு உட்காந்து முக்கி. அப்பதான் அதான் 2 தெரியுது. இருக்கும் அது ஆள்கள் இந்த மாதிரி காமிக்குமாடா? ஆமா, அது வந்து ஊற வச்சு போடுறது தானே. அது 15 பீஸ் நல்லாவே சாப்பிட்டேன். ஸ்வீட் சாப்பிட்டா 15 பீஸ். அவ்வளவுதான் பெப்பர் வச்சு வந்தேன். இது டீடெயிலாம் செக் பண்ண என்ன ஆவே? நீ ரம்மு தானே, அது ஆல்கஹால்ல. நிஜமா சாப்பிட்டியா? நிஜமா சாப்பிட்டேன். அதான் இப்ப நான் 2 தெரியுறேனா? நான் குடிச்சிருக்கேனா? குடிகார சரி, வாழ்க்கையில முதல்ல குடிச்சிட்டேனா?
ஐயோ கண்ணு தெரியல சொல்றான். சீரியஸாவே ஒரு மாதிரி எப்படி எனக்கு மிங்குது, என்ன மிங்குது, ஒரு மாதிரி ஜொலிக்குதுடா. எனக்கு என்னால வந்து இப்போ பார்க்க முடியும். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் போதையா இருக்கா? அது இதான் போதையா? எனக்கு என்ன தெரியும், நான் அப்புறம் ஏன்னா இவரு தெரியும் போதை வச்சிருக்கீங்களா? போதையா இருந்தா எப்படா இருக்கும்? டீ டோட்டில் இருக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி இந்த கண்ணு தான் இருட்டுது எனக்கு. ஸ்டேரிங் இங்கே பிடிக்குதா இங்கே பிடிக்குதா? கண்ணு தெரியல. எனக்கு நம்பி நம்ம 3 உயிர் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ நான் இல்லையா, 4 உயிர் இல்லை. இவனுக்கு அறிவு இருக்க தேவையில்ல. ரம் கேக்னா என்கிட்ட சொல்லணும்ல ஒரு வார்த்தை. இருக்க தேவையில்ல. நம்பி 3 ஜீவன்கள் வருது, நம்ம எல்லாம் சாப்பிட கூட கண்ட்ரோலா இருக்கணும்னு. எனக்கு என்ன தெரியும், நீ வந்து இங்க இருக்கியா? எனக்கு என்ன தெரியும். கேக்கு அப்படியே பிரியாணி சாப்பிடும்போது ஒரு கேக் வச்சாங்க. கேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அப்படியே சாப்பிட்டோம். அவனும் தான் சாப்பிட்டான், இவனும் தான் சாப்பிட்டான். நாங்கெல்லாம் ஒண்ணுதான் சாப்பிட்டோம் சொல்றல. 15 பீஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு பாட்டில் சமம் அது, ஒரு பாட்டிலுக்கு. நீ நிஜமா எனக்கு தெரியாத சும்மா. நான் என்ன நினச்சேன் அது ஊற வச்சு போடுவாங்க, கல்யாணத்துலையாடா இதெல்லாம் வைப்பாங்கன்னு நான் யோசித்தேன். அப்போ பார்த்தா கிறிஸ்டின் வெட்டிங் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தனால அந்த மாதிரி பண்ணுறாங்க. சீரியஸாக எனக்கு வந்து தெரியாத சும்மா. இப்போ தண்ணி அடிச்சு நீங்கள் அவ்வளோதான் விட்டுருங்க, தண்ணி குடிங்க. நல்ல வேலை இப்போ நம்ம வரவில்லை, நம்மள டிடி எதுவும் செக் பண்ணல. செக் பண்ணியிருந்தா இன்னும் ஆயிருக்கும். என்ன இருக்கும், நான் அப்படியே விட்டு நான் ஆட்டோ ஏறி போயிருப்பேன். அப்போ நான் நம்ம 3 பேர்டா, இவங்களை பிடிச்சிருவாங்க. டிரைவர் தானே ட்ரிங்க்ல. இப்போ நீ என்னை விட்டு போக மாட்டியா? விட்டு போயிடுவியா? வரும்போது இங்க இருக்க இங்க இருக்கியா? அஸ்மா எனக்கு புரியுது. இப்போ கூட எனக்கு இதை பாரு, உன்னோட அந்த இங்கெல்லாம் வந்து அந்த கண்ணாடி மாதிரிலாம் இருக்குது பாரு. இந்தானே அது. நீ ஓட்டாத பண்ணா. நீ ஓட்டுறியாடா? உங்க வண்டி ஓட்டுரு. நான் வேணா ஓட்டுவா? எப்பா வேணாப்பா, நீ வேணே வேணாம். அதுக்கு இவன் ஓட்டி அப்படி போய் 10,000 ரூபாய் கட்டினா கூட பரவாயில்ல. நீ ஓட்டாத, உயிருக்கு ஆபத்து. ஆனா எனக்கு இப்பதான் ஒண்ணு தோணுது. என்ன தோணுது? இல்ல அப்பயே இந்த பையன் வந்து எதாவது என்கிட்ட சொல்லியிருந்தானா அப்பயே நான் எதாவது ரெடி பண்ணிருப்பேன். சரி நீ ஓட்டுவ, நீ வேணா ஓட்டுறியா? எனக்கு வேலை இல்லை. நான் கொஞ்சம் வேணும் மட்டும் நான் ஓட்டணுமா? இல்லைன்னா கார் தொடாத இது பண்ணாலும் சொல்ல நான் ஓட்டணும். இப்போ நல்லா வந்து அவனுக்கு ஏத்த மாதிரிடா. இல்ல இப்ப கார் மேல கேஸ் வர சொல்லி செம்மையா தலைவலிக்குது ஒரு மாதிரி. 10,000 ரூபாயில 10,000 யாரு கட்டுவா? உங்ககிட்ட தான் கேட்கணும். பரவாயில்லையா? தெரியா சொல்லு. சரி பிரேஸ்லெட் கண்டு வச்சல. சிரிக்காத சும்மா. எனக்கு ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்கு. நல்ல வேலை செக் பண்ணல. ஆனா இப்ப இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ்வளவு செக்கிங் இருக்குமே. இங்கே இருக்கு, அங்க சிக்னல்ல செக்கிங் தான் இருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்துறா நீ போணும். 10,000 இருக்கா முத? இல்லையே. சரி சிரிக்கிற நீ. ஐயோ எனக்கு தூக்கம் வேற வருது. பல டென்ஷன் ஆக்கு. நீ நைட் இப்ப என்ன பண்ணலாம்? யாஷுக்கு ஃபோன் பண்ண, அவனே வர சொல்லு. இல்லை நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்களா? நான் வேணா கார் அப்படியே வெயிட் பண்ணி காலைல வேணா வரேன். அதுதான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிருனுக்கு. நான் ஏஞ்சி நடந்தேன்னா அப்படி இப்படின்னு ஆடினு போய் கீழே வந்துடுவேன். அவன் ஒரு கேக் சாப்பிட்டு அவன் தலை தொங்கி போய் கிடக்குது. இல்லை இவன் பாரு, வாசனை பாரு. இதுக்கு சீனா கால் பண்றாங்க. வருவாங்க தானே? வருவாங்களா? வாழ்க்கையிலே முதல்ல குஸ்டன் நான் நினைச்சேன். இவ்வளோ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் இது எல்லாமே போச்சுண்ணா. சும்மா நான் ஒழுங்கா தான் சும்மா இருந்தேன். ஃபர்ஸ்ட் கேக் எதுவும் தந்தது அவன் தான். நீ அவனை கேளு, என்கிட்ட கேட்காத. ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நான்லாம் பெனாத்தவே இல்லடா. அடா பாவி. ஹலோ ஹலோ சார். அண்ணா எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கேன். இங்க நீங்க நேரு பார்க் வரீங்களா? நேரு பார்க்கா? என்னாச்சு சொல்லு நீ. மச்சான் எப்படிடா இருக்க? எப்படி நான் மச்சான் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்க? எதுக்கு கால் பண்ணமோ அதை கேளு. ஓகே பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. பாத்ரூம் எங்கடா இருக்க? பாத்ரூம்ல இருக்கியாண்ணா? இல்ல இல்ல ரூம்ல தான் இருக்கேன். சொல்லு. சவுண்டே கேட்க மாட்டுது. என்ன வாய்ஸ் பிரேக் ஆகுது மச்சான். மேல இருக்கு. அண்ணா நாங்க ஃபங்க்ஷன் போயிருந்தோமா, அங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் கேக் சாப்பிட்டா.
சரி. அது சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த மாதிரி பெனாத்திட்டே இருக்கானா. ப்ளம் கேக் கிறிஸ்மஸ் கேக்குனா இது சேர்ப்பாங்களே ஆல்கஹால். அதுதான் சொன்ன விஷயக்கோ. இவன் பாருங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கார் ஓரமா நிப்பாட்டிட்டான். இப்ப நீங்க தான் வந்து ஊத்திட்டு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரக்குலாச்சா இப்படிதான் இருக்குமாடா? என்கிட்ட கேட்டா தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்டு யாருக்கா ஃபோன் பண்ணி கேளு. ஒரு மாதிரி தலை வலிக்குது மச்சான் பயங்கரமா. இப்ப அதை கேட்க கால் பண்ணலாம். அவங்க கூப்பிடு. சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மச்சான் கேக் சாப்பிட்டா அப்படியாச்சு? ஒரு கேக் சாப்பிட்டா போறோம், நிறைய கேக் சாப்பிட்டேன்டா நானு. 15-20 பீஸ் சாப்பிட்டுருக்காங்க. தனியா விட்டு சாப்பிட்டாரு அதுவும். மச்சான் உங்க ஆள்லாம் எப்படி இருக்காங்க? அரே எனக்கு கால் பண்ணு. எனக்கு எங்கடா கால் இருக்கு? சரி மச்சான் கொஞ்சம் வாடா. இது என்ன இடம்னே தெரியல. மெயின் ரோட்ல ஒரு ஓரமா நிக்கிறேன் நானு. நேரு பார்க்கு. மச்சான் நேரு பார்க்கு மெட்ரோ செல்லும் இடமா வந்துடுறே. ஃப்ரைடே தான், நைட் யாருமே நிக்க மாட்டாங்க. இல்ல மச்சான் நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சேன். என்ன ஊரு? ரோடுலாம் எல்லாம் அவ்வளவு கூட்டமா இருக்குது. வந்து நைட்டு மாதிரி இல்ல, 8 மணி மாதிரி இருக்கு. அவ்வளவு வண்டி போகுது மச்சான். 11:40 ஆகுது. அவ்வளோ வண்டி போகுதுடா. எல்லாத்துலயும் பேரிகேட் வேற வச்சிருக்காங்கடா. ஃபுல்லா செக்கிங் வேற பண்றாங்க. நான் இது வரைக்கும் நம்ம வண்டி செக் ஆகல. பேரிகேட்ல என்னால பூண்டு ஓட்டினதே இல்ல. நான் ஆமா ஃப்ரீயா இருக்கிற ரோட்ல நான் ஓட்ட மாட்டேன். ஃப்ரீயா இருக்கிற ரோட்லயே ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போவோம். இல்ல பேரிகேட்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு பறக்க விடுவா. சரி என்ன பண்ணலாம்? ஏதாவது பள்ளி சொல்றாடி. ஒரு மாதிரி இருக்கா மச்சான். ஏன்டா சிரிக்கிற? இது மட்டும் நல்லா தெளிவா பேச அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பத்தி சொல்லுனா தெளிவாயிருவானா? மச்சான் திரும்பி ஒரு மாதிரி வளருதுடா வாயெல்லாம். நீங்க அப்புறமா சண்டை போடுங்க, முதல்ல வர சொல்லுங்க. மச்சான் அது எனக்கு அரிஷ்மாவே ரெண்டா தெரியுறா ஒரு மாதிரி. அரிஷ்மா ரெண்டா தெரியுதா? இப்போ எனக்கு ஸ்டேரிங் வந்து சொல்றேன் இந்த பிரச்சனையும் ஒரு நிமிஷம். மச்சான் இப்போ இந்த ஸ்டேரிங் வந்து கரெக்டா இருந்துச்சு மச்சான். இவ்வளவு நேரம் டைம் ஆக 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 ஸ்டேரிங் வீல் அப்படியே மேலே ஏறினே இருக்கு. பார்த்தா இன்னொரு வீல் மாதிரியே தெரியுது. ஸ்டேரிங் வீல் இருக்கா? ஷூ எங்க? செருப்பு தான்டா இருக்கு என்கிட்ட. சரி மச்சான் நீ கொஞ்சம் கிளம்பி வாயாண்டா ப்ளீஸ்டா. டே என்னால ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நானெல்லாம் ட்ரை பண்ணவா? ஒன்னும் ட்ரை பண்ண தேவையில்லை. சரி எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சு விடு, நான் வரேன். இந்த அண்ணா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேமா. இப்போ பைக் எடுக்கிறேன். ஏன்டா சிரிக்கிற? இல்ல சொல்லு. ஆள்கிட்ட பேசின்னு இருக்கியா? அடே ஆள்கிட்ட பேசுறேனா? இல்ல ஆமா ஆள்ல உட்காந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ வேண்டா இந்த லவ் பண்ற பசங்க கூட இதுதான்டா சேரவே கூடாது. ஒரு மாதிரி நம்மளே பைத்தியக்காரன்லாம் ஆகிடுவானுங்க. சரி அஸ்மா அது பாரு. எத்தனை மூஞ்ச கலர் போறாரு? தண்ணி குடு. அவ்வளவுதான் காலி. அஸ்மா மொடமொடன்னு ஒரு 2 குடி நறுக்குன்னு குச்சனா சரியாயிடும். மச்சான் இப்போ இதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன். சொல்லு. தண்ணி தெளிச்சாலாம் எதுவும் ஆகாது. செவில் இருக்குல்ல, செவில்ல பலாருன்னு வச்சு எல்லாமே இறங்கிடும் சொல்லுவாங்க. அஸ்டா அதான் இறங்கிடுச்சு. வந்து எப்படி இருக்குன்னா நம்ம குருவி விஜய் இருக்காரு தெரியுமா? நம்ம தளபதி வந்து நின்று இருக்கா போல நம்ம முன்னாடி. சரிங்க புச்சி சும்மா ஆக்சிடென்ட் ஒயரை பல்ல கச்சி ஒரு இழு வச்சுக்கோ. போயினே இருக்கலாம். என்ன சொல்ற? இப்போ ஒண்ணு வருதுடா மண்டக்குள்ள. மச்சான் நம்ம நல்லா இருக்காருல்ல. நான் தான் அஜித் மாதிரி கடைசியா தான் வந்தாரு. இந்த விநாயக் மாதிரி கடைசியா வருவாரு. விநாயக் இல்ல மச்சான், துபாய்ல போச்சுக்காரா ரேஸ் அந்த ஒரு ஸ்டேரிங்க 2 கையில புச்சி தலைய சும்மா சீட்டு பின்னாடி அமைக்க ஒரு அழுத்து. என்ன சொல்ற மச்சான்? நான் தெளிவா தானே மச்சான் இருக்கேன். கரெக்டா சொல்றேன்ல எல்லா சீனுமே. குருவி படத்துல விஜய் சார் வந்து அந்த பல்ல சும்மா அப்படி அடிச்சு இழுப்பாரா மாட்டாரா? அவர் பிளம் கேக் சாப்பிட மாட்டாரு, அதனால இழுப்பாரு.
என்னடா இறங்கல, சீட் அட்ஜஸ்ட் பண்ண நான், பெல்ட்டு சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணேன் மச்சான். இப்போ பிரச்சனை இல்லை மச்சான், தெளிவாக மச்சான் இருக்கேன் நான். தெளிவா தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி ஸ்டேரிங் தெரியுது, அதுக்கு மேலே வந்து கண்ணாடி தெரியுது, கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ரோடு தெரியுது. இப்போ பக்காவாக எடுக்க போகிறேன். சரி நான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு வரேன். அவங்க வருவாங்க, நீ கம்மன் இது இங்கே. அரிசிமா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போது நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் போனாக்கா பேரிகேட்டில் போலீஸ் நிற்பாங்க, பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் பேசுகிறேன் ரிவர்ஸ் கீரை போட்டு ரிவர்ஸ்லேயே போவோம். அப்போ கண்டுபிடிக்க முடியாது, நம்ம கிட்ட தான் டிவி இருக்குல்ல. செட்டு மச்சான், ஸ்டேரிங்லாம் நான் கரெக்டாக பக்காவாக பூச்சின்னு இருக்கேன், கீரையும் பூச்சின்னு இருக்கேன், ஆக்சிடென்ட்டையும் அழுத்துறேன், ஆக்சிடென்ட் அதில் ஸ்க்ளட்சு அழுத்துறேன். ஆக்சிடென்ட்டுக்கு இதை பேர் ரைட் ஹேண்டு தான் ஆக்சிடென்ட்டுக்கு யூஸ் பண்ணும். ரைட் ஹேண்டா? ரைட் லெக் ஆக்சிடென்ட். ஓகேவா, ஆக்சிடென்ட்னா ஏ, ரைட் லெக்கே வந்து பிரேக்குக்கு வைக்கணும். அது வந்து பிரேக் தானே மச்சான். பி, நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ இது இல்லைன்னா நீ வந்து எங்களை கூப்பிட்டு போக மச்சான். இது இருந்துச்சுன்னா நான் பக்கா, உனக்கு தெரியும்ல, ஒரு டிரைவர் வந்து எப்பவுமே பேசஞ்சரை பக்காவாக கூப்பிட்டு போவாங்க, உனக்கு தெரியாது இல்லை. ஓகேவா மச்சான், நான் சொல்கிறேன், இதை கேள்றா ஒரு நிமிஷம். டிரைவிங்க்கு ரொம்ப முக்கியமானது ஸ்டேரிங்கு. மச்சான் ஒரு நிமிஷம் கேள்றா. ஸ்டேரிங்கு, கியரு, ஓகேவா, அப்புறம் ஏபிசி. ஏபிசிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னா அது உங்களுக்குடா, டிரைவிங்ல இருக்கவங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக்கு, ஸ்க்ளட்சு. மச்சான் ஆக்சிலேட்டர் பிரேக்குக்கு ஒரு கால் தான் யூஸ் பண்ணணும், அது ரைட்டு கால். ஓகேவா, ஸ்க்ளட்சு அதுக்கு வந்து லெஃப்ட் கால் தான் யூஸ் பண்ணணும். பக்காவா சொல்லிட்டேனா? நீ சொல்றதை கேட்டு நானே மறந்துடுவேன். கரெக்டாண்டா இருக்கேன். ஆட்டை பிடிச்சிட்டு வரேன். இந்த பேர் அஸ்மா. பயப்படாத, நான் அழகா ஓட்டுறேன். நீ பயப்பட மச்சான், நான் ஓட்டுறேன்டா. நீ ஓட்டுறது பிரச்சனை இல்ல, அங்க செக் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்ல, லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். அரிசிமா இவர் எப்படி ஓட்டுவாரு? நான் விளாட்ல மச்சான். நீ இப்படியே ஃபோன் பேசி மச்சான். நீ செக் பண்ண ஊத சொல்லுவாங்க மச்சான். நான் உங்களுக்கு தெரியாதா, நான் பிபிலாம் ஓட்டுறேன். பிபி நான் வெள்ளால சும்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் எப்படி கெத்தா உன கூட்டு போற மாட்டேன். இதெல்லாம் போட்டு ஓட்டினா தான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வண்டி வருது, பார்க்க மகன் அப்பாவி மாதிரி இருக்கான், தூக்கிடலாம் அவன் அப்படின்னு நினைச்சிருவாங்க. கிரீன் சிக்னல் போனோம் நம்ம ஓரமா. எவ்வளோ ஓரமா போறோம் பாரு. ஏண்டா அவனை ஓட்ட சொன்னா அவனும் ஓட்ட மாட்டான், நீயாவது ஓட்டுறான் நீயும் ஓட்ட மாட்டான், இவனை வர சொன்னா இவனும் வர மாட்டான். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? எல்லாம் ஒரே மார்க்கமா இருக்கீங்க, என்ன பண்றது? பக்கத்துல லாரி கூட வருது பாரு. லாரி வருது. அது ஏன்டா இவ்வளவு ரியாக்ட் பண்ற? இந்த பக்கம் ஜீப்லாம் இருக்குடா. ஜீப்பா? அங்க பேர் கிரீன் சிக்னல் தானே இருக்கு. ரைட்ல போக கூடாதுன்னு ரெட் போட்டிருக்கான், ஆனா நம்ம ரைட்ல போக கூடாது, கிரீன் சிக்னல் தான் போனோம். என்ன மச்சான் கரெக்ட் தான்டா நான் சொல்றது? மச்சான் நான் ஹார்ன் கூட 3 வாட்டி அடிக்கிறேன்டா, பாடுறா. என்ன சொல்ற மச்சான்? மச்சான் கிரிட்டாக்காரன் பறக்குறான். டேய் போயிடுவோமா? சும்மா அவங்க லைட்டா பயமுத்துறேன். ஏய் பேரிகேட் மச்சான், பேரிகேட்ரா. ஏய் அப்பெல்லாம் பண்ணாதீங்கடா, சிரிங்கடா. அப்பெல்லாம் விட மாட்டாங்க. அப்பதானே பிடிக்க மாட்டாங்க. என்னலா அப்பதான் பிடிப்பாங்க. லூசு மாதிரி பண்றான் பாரு. அவனை ஃபர்ஸ்ட் இறக்கி தள்ளி விடு. ஏய் தொடர்ந்து வெளில போய் எங்க போடுறா பைக்குடா? என்னடா பர்றா ரெட்ல போறானுங்க அவனுங்க. ரெட்ல அவனுங்க போறானு, நம்ம ஏன் போக கூடாது? இவன் போறான். ஆனா கிரீனே போட்டாங்க மச்சான். நீ எங்க வரன்னு வீட்டுல இருந்து வெளியே வர மாட்டேற. இன்னொரு போன்ல யார்கிட்ட பேசுறேன்னு தெரியல. டொக்கு சவுண்ட் கேக்குது. என்ன பிரச்சனை உனக்கு?
எங்கேயும் கட்டி அடிக்கிறான். தண்ணி குடிடா. கார் வசமா நிப்பாட்டுறான் வரண்டா. மச்சான் நான் தெளிவா இருக்கேன் மச்சான், நீ பயப்படாத. நாங்க யாருமே தெளிவா இல்லண்ணா. ஆமா யாரும் தெளிவா இல்லைண்ணா. ஏய் மச்சான் கலர் பாரா, இப்போ ஒருத்தனுக்கு கலர் பிளைண்ட் இருக்கும்ல, இப்போ குடிச்சானா கேக்கு சாப்பிட்டு போதையான ஆளை இப்பதான் பாக்குறேன். சார் நான் போதெல்லாம் அவ்வளோடா, அது ஒரு மாதிரி இரு 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 இருடா. ஏ பி ஃபார் பிரேக்கு, லெக் ஹேண்ட்ல தான் லெக் ஹேண்ட்ல தான் அழுத்தியா? ஐயோ ரைட் ஹேண்ட் தான் அழுத்தினேன். ரைட் ஹேண்ட்லயா? ரைட் லெக்குடா. சரி இப்போ ரைட்ல போட்டிருக்கான், நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம். போட்டான். லெஃப்ட் அது. இப்போ நம்ம கிரீன் போட்டோம்னா லாரி கார் போறாரு, இந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ இந்த ஒரு லாரி கார் போறாங்க, லாரி இப்போ இவங்க போதா லாரி மட்டும் போதா? இவன் பேர் இந்த டைம்ல காமெடி பண்றான். டேய் மச்சான் கிளம்பல இன்னும் நீ? கிளம்பல. இதுவே ஒரு பொண்ணுக்குனா மட்டும் ஜட்டி கூட எல்லாம் போடலாம், இது ஒரு ஃப்ரெண்டுக்குனா ஒரு கட் பண்ணிட்டு கூட எல்லாம் வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு என்ன வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தெரியுது. மச்சான் நீ வேற ஏன்டா, உங்ககிட்ட பேசியிருந்தாண்டா எனக்கு ஒரு மாதிரி அந்த நம்ம காலேஜ் வைப் அப்படியே வருதுடா. அண்ணா ஸ்பீடா இருக்க போற? ஸ்பீடெல்லாம் போட 30 தான் போறேன், 3rd இயர் தான் போயிட்டு இருக்கேன். ஏத்திராத, பொறுமையா போ. அவர் பேரு ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணின்னு இருக்காரு, நம்மளாம் ஒரு காலத்துல ஓடிட்டு இருந்தோம். இருக்காங்க. பாவம் அவர் எதுக்கு ஓடுறாரோ. இதே மாதிரி அந்த காலத்துல சாப்பாடுக்காக ஓடி அப்படிதான் ஒலிம்பிக்ஸ் வந்தாரு. ஐயோ சாப்பாடுக்கான வழியா இல்லடா, அது மாதிரி ஒரு ஸ்டோரிலாம் எங்கள் கோச்சஸ் கிட்டலாம் நான்லாம் கேட்டு வச்சிருக்கேன். மச்சான் உனக்கு கூட தெரியல மச்சான். அவள்தான் தெளிவா பேசுறான், தெளிவாதான் இருக்கான். ஆயுஷ்மா டிரைவிங்க நீங்க பாக்கணும் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. மச்சான் இப்போ அந்த 9-3ன்னு சொல்றாங்கல்ல மச்சான், அதெல்லாம் கை வச்சிருந்தாண்டா ஓட்டுறேன். ஆமாடா, ஒரு ஹேண்ட் 9ல ஒரு ஹேண்ட் 3ல தெரியாது. அந்த கிளாக்கோட இதுவா? ஆமா 12ல 1 6ல 1 இப்படி கூட வச்சு ஓட்டலாம். செக்கிங் இருக்குறா இங்க. சரி ஒன்று பதற கம்முன்னு இரு நான் பாத்துக்கிறேன். பாரு அஸ்மா நீ கம்முன்னு இரு, நான் பாத்துக்கிறேன். கம்மன் தான் இருக்க, நீ வாயை மூட்டு மட்டும் இரு. நீ அவனுக்கு இறங்கி வெளியே போட்டு நடந்து போட்ட வெளியே கம்முன்னு இரு. இப்ப பாரு அவங்க விட்டுருவாங்க, நீ எதுவுமே நீ சிரிக்காத எதுவும் பண்ணது, சும்மா சிரிக்காத சொல்ல. எனக்கு சிரிப்பு, நான் என்ன பண்றது மச்சான், சிரிப்பு வருது, நான் என்னடா பண்றது? தூங்குங்க தூங்குறா கீழே படுத்துக்க. ஒரு தேவையில்லை அப்படியே. நீ என்ன தூங்குற? ஆனா நீங்க தூங்கிட்டான்னு நினைக்கீங்க, வரவே இல்லை நீங்க. ஏன்னா எவ்வளவு நேரம்டா இது பண்ணிருப்பாங்க, எவ்வளவு நேரம்? இருக்காது அப்படியே போ. சிரிக்காத. பக்காவா எப்படி கெத்துறாங்க? எப்படி ஒண்ணும் இல்லையா? ஏய் பிபிபி அடிச்சிட்டு விட்டாங்க. அதான் எனக்கு தெரியல மச்சான். ஊதுனியடா? ஊதுனேன், நல்லா ஊதுனேன், எதுவுமே தெரியல எப்படி. அப்படியா? அப்ப உள்ள ஆக்டிங் போட்டிருக்கேன்னு அர்த்தம். என்ன வேணா உனக்கு ஒண்ணுமே ஆகவே இல்லை. ஓகேவா? ஐயோ மச்சான் அப்பா இப்பதான் உயிர் வருது. நான் இப்ப தூங்குவா அப்போ? போய் தூங்குவான்னு கேக்குறா. சரி அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ்லாம் மாத்திட்டு கிளம்புனேன். இல்ல ஒரு ட்ரெஸ்லாம் மாத்தி கிளம்புனாரா எப்படி? ஏண்டா ஒரு ஃப்ரெண்டு ஒரு டிடில மாட்டின்னு இருக்கான். ஃப்ரெண்ட் இல்ல சிஸ்டர், சிஸ்டர்னு கால் பண்ண. சரி ஒரு சிஸ்டர். நீ இந்த டைம்ல எனக்கு கால் பண்றதாலே நீ பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவேன்டா. அவ்வளவு குடிகார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உனக்கு? மச்சான் கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது லைட்டா சும்மா தோணுச்சு ஒரு பிராங்க் ஒன்று எடுத்து விடலாம் அப்படின்னு. சும்மா சரி நம்ம டேஷ் கேம் இருக்கு அதை வச்சு சும்மா அப்படியே ஒன்று போடலாமேன்னு சொல்லி போட்டேன். மாட்டிக்கினாங்கடா. என்ன பயம் மச்சான், என்ன இங்க விட்டு ஆட்டோ ஏறி போயிடலாமான்னு கேக்குறாடா. இல்ல ஒண்ணு கூட்டு போறதா மறுபடியும் செக்கிங் தான். இப்போ மாத்துவியோ?